மதி வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தன்னோட பொண்ணு உடஞ்சு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மா தங்கச்சின்னு 3 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இவ்வளோ தைரியமான பொண்ணுக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமைய அந்த குடும்பம் ஏற்படுத்தியிருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்மளோட பொண்ணுகிட்ட ஒவ்வொரு தடவையுமே அமைதியா இருன்னு நம்ம எவ்வளவு மோசமா அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு அவங்க இப்பதான் அவங்களோட தப்பையே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா மதிய தூங்க வச்சுட்டு உடனடியா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்கங்க, இதுக்கு மேலேயும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை அந்த வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட வைக்க என்னால முடியாது. நம்ம மறுபடியும் அங்க இருக்கவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டு நம்மளோட பொண்ணை அங்க விட்டுட்டு வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களே வந்து கூப்பிட்டா நம்மளோட பொண்ணை அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்காவ நம்ம கூடயே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி அவளோட சம்மதமே இல்லாம அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னமோ உண்மைதான். ஆனாலும் அங்க போயிட்டு அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா அங்க இருக்கவங்க இவளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருந்தா, எப்பவுமே அழாம தைரியமா இருந்த பொண்ணு இப்ப உடஞ்சு போய் இப்படி அழுதுகிட்டு இருந்திருப்பா. அதனால இதுக்கு மேலேயும் என் பொண்ணு அங்க அனுப்பி வைக்க வேண்டாம்னு சொல்ல உடனே அவங்களோட அப்பாவும், ஆமா நீ சொல்றதுதான் கரெக்டான்னு தோணுது, அதனால இதுக்கு மேலேயும் இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். உண்மையாவே அவங்களுக்கு அவங்களோட மருமக முக்கியம்னு தோணுச்சுன்னா வந்து கூட்டிட்டு போகட்டும். அப்படி இல்லை போனா போய் தொலையட்டும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அப்படி வேண்டாதவளா என் பொண்ணு ஒண்ணு அந்த குடும்பத்துல போய் வாழணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும்னு அவங்களோட அப்பா அம்மா ஒரு சூப்பரான முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி மதி நைட்டு ஃபுல்லா தூங்காம நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல மலர்கிட்ட கோவத்துல நம்ம எப்படி பேசிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மலரை பத்தி தான் கொஞ்சம் சாரியா ஃபீல் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நைட்டு மதிய வீட்டை விட்டு அனுப்பின சந்தோஷத்துல ராஜலட்சுமியும் உடனடியா மலரை கூப்பிட்டு, ஏ மலர், எனக்கு தண்ணி எடுத்துட்டு சொல்லிட்டு அதிகார தோனியில தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி கூப்பிட உடனே மலருமே எதை பத்தியுமே யோசிக்காம தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போயிடுறாங்க. ஆனா அங்க போயிட்டு சுடு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் மதிய சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, இவங்க ஏன் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளோட அப்பா அம்மா கூட நம்ம கிட்ட இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது, நம்மள ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சுயமரியாதை இல்லைன்னு எனக்கே இப்ப தோண ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சுடு தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடுது. அப்ப கரெக்டா இவ்வளவு நேரம் இவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு அங்க கோவமா வந்த ராஜலட்சுமியும் சுடு தண்ணி ரொம்ப சூடாகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கோவத்தோட, ஏன் மலர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மலரோட கையை தட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சுடு தண்ணி எவ்வளவு சூடாயிடுச்சு, இதுக்கு மேல இதை எப்படியாவது வாய் வச்சு குடிக்க முடியுமா என்ன, நீ எந்த நினைப்புலதான் இருக்க, என்ன மதி மாதிரியே உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரதுறமா என்ன, ஒழுங்கு மரியாதையா அவளை மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீ நான் சொல்ற வழியை கேட்டு நடந்துக்க பழகிக்கோ. கூடிய சீக்கிரம் உன்ன மாதிரியே ஒரு மருமகளை சீக்கிரமா அந்த சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியும். பாரு, நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ ஊமை மாதிரி நினைக்கிட்டு இருக்கிறதுனாலதான் என்னால இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியுது. அவளோட வாயாது வாயு எப்படியெல்லாம் அவ வாய் பேசிக்கிட்டு இருக்கா, சச்ச, இந்த மாதிரியான ஒருத்தைய நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அவமரியாதையா பேசிக்கிட்டு இருக்கா. நான் சும்மா விடுவேனா, என்ன அசிங்கப்படுத்தினா என்ன கதின்னு இப்ப நான் காமிச்சிட்டல, இதுக்கு மேல நீயும் யோசிச்சுக்கோ. அவளோட வாயை வச்சுதான் இப்படியெல்லாம் ஒரு நிலைமைக்கு ஆளானா. அவளோட வாழ்க்கையும் நாசமா போயிடுச்சு. நீயும் இதுக்கப்புறமா அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஆதி இதுன்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத. நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு நடந்துக்கோ. அதுவும் பதிலுக்கு பதில் என்கிட்ட பேசுற பழக்கத்தை இத்தோட விட்டுன்னு சொல்ல. அதுக்கு மலரும், அத்தை நான் தான் உங்ககிட்ட அப்படி பேசினதே இல்லைன்னு சொல்ல. இதோ பாரு பாரு, அப்படியே அந்த மதி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. அவ கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் மாறிக்கிட்டே இருக்க. ஆனா இதுக்கப்புறமாவும் நீ முதல்ல எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கணும் பார்த்துக்க. ஏதாவது பதிலுக்கு பதில் பேசுனேன் அப்புறம் உனக்கும் அதே கதிதான் சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு, சீக்கிரம் சுடு தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிட்டு போக, அப்போ அவங்களோட மாமியார் சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டோம். மதியம் அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டோம். உண்மையாவே நம்ம இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளாதான் முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க உண்மையாவே நம்மளை அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாம அவங்க சொல்ற வேலை எல்லாத்தையுமே பணிஞ்சு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ மதி பேசுனது எல்லாமே கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கா. மதி இதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையுமே எப்படி பேசினாலும் அதே மாதிரி சரியாதான் நம்மகிட்டயுமே பேசியிருக்கா. நம்ம தான் அதை ஏத்துக்க முடியாம இவ்வளோ நேரமா தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுக்கப்புறமாவும் சுயமரியாதை இல்லாம இந்த வீட்டுல நான் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். மதி மாதிரி இல்லைனாலும் எனக்கான சுயமரியாதைய நான் எப்படி தேடிக்கிறதுன்னு நான் ஒரு வழியை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. அதே நேரத்துல அங்க வந்த பாக்கியராஜும்
என்ன மலரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு மலரும், இல்லைங்க நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு உறுதுணையா கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருப்பீங்களான்னு கேட்க, அதுக்கு பாக்கியராஜும், இங்க பாரு மலரு, உனக்கு என்ன சந்தோஷம் தருதோ அதை நீ கண்டிப்பா பண்ணலாம். நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். சுரேஷ் மாதிரி மட்டும் நான் இருந்துடவே மாட்டேன்னு சொல்ல, அப்ப கரெக்டா கிச்சன் பக்கமா வந்த சுரேஷும், என்ன அண்ணன் என்ன மாதிரி மட்டும் இருந்துடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. உடனே மலரும் பாக்கியராஜா கட்டி பிடிச்சுக்கிட்டு, மதி சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. நான் உண்மையாவே சுயமரியாதை இல்லாம தான் இந்த குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுங்க. உண்மையான சுயமரியாதை என்னன்னு நான் இதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சுக்கவே போறேன்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சுரேஷும், இதுக்கு பின்னாடியும் மதிதான் இருக்கா, முதல்ல இந்த மதியோட கதையை தீர்த்து விடணும், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா மதிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலயமாவே சுரேஷ்க்கு அடுத்த பல பல பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு இப்ப தெரியல. அதே நேரத்துல மலருமே இப்போ உண்மையாவே சுயமரியாதைனா எப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ராஜலட்சுமிய கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு செய்ய போறாங்கன்னு மட்டும் புரியுது. என்ன இருந்தாலும் மதிய மாதிரி டைரக்டா பேசினாலும் மலர் கொஞ்சம் சாஃப்டாவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?